உங்கள் லைஃப்பில் உங்களோட ஃபஸ்ட்டு பிசி என்ன ஃபஸ்ட்டு லேப்டாப் ரொம்பவே வந்து க்ளோஸ் டு த ஹார்ட் இருக்கும். அது மட்டும் கிடையாது, ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸும் வந்து கொடுத்துருக்கும். ஏன்னா பேரண்ட்ஸ் கிட்ட சண்டை போட்டு வந்து அதை வந்து நம்ம வாங்கியிருப்போம். ஸோ அது மாதிரி எனக்கும் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது. ஸோ 2005 என்னோட ஃபஸ்ட்டு பிசியை நான் வந்து வாங்கினேன். ஸோ நானும் வந்து எங்கள் அப்பா அம்மா கிட்ட சண்டை போட்டு தான் அந்த பிசியை வந்து வாங்கினேன். பட் இன்னுமே அதை நம்மளோட ஸ்டுடியோவில் வச்சிருக்கேன். டெட் கண்டிஷன் தான் இருக்குது, பட் ஒரு சில பார்ட்ஸ்லாம் வந்து இன்னுமே வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் அந்த பிசியில் என்ன கான்ஃபிகரேஷன் இருந்துச்சு, ஸோ அந்த பிசி என்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் வந்து உங்களுக்காக நான் வந்து காமிக்க போகிறேன். ஸோ பார்க்கும்போது இப்படிலாம் வந்து கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு செம்ம ஷாக்காக வந்திருக்கும். ஸோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்க போது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வெல்கம் டு பிரேக்அவுட், திஸ் இஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் பிசி. ஸோ இந்த பிசியை வந்து கஷ்டப்பட்டு எங்கள் அப்பா கிட்டலாம் கேட்டு வந்து இந்த 2005 வாங்கின ஒரு பிசி தான் இது. பட் வந்து எங்கள் அப்பா வந்து இதை வந்து ஸ்டடீஸ்க்காக வாங்கி கொடுத்தாரு. பட் நான் வந்து இது அதிகமாக யூஸ் பண்ணது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா GTA ஒய்சிடி விளாட்றதுக்கும், ஸோ NFS கார் ரேஸ் விளாட்றதுக்கும் தான் அதிகமாக வந்து இதை நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட கான்ஃபிகரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அசம்பிள்டு பிசி. ஸோ இது வந்து சாம்சங் மானிட்டர், சாம்சங் சிபி வந்து எல்ஜி. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு அசம்பிள்டான ஒரு பிசி. ஸோ இந்த சிபியோட கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே செம்ம ஷாக் ஆவீங்க. ஸோ இங்கே பார்க்காதீங்க, உங்களுக்காக நான் எல்லாத்தையுமே வந்து ஓப்பன் பண்ணி வச்சிட்டேன். ஸோ இதுக்குள்ளே எதுவுமே கிடையாது, இங்கே இருக்குது எல்லாமே மதர் போர்ட். ஸோ இதோட ப்ராசஸர் பார்த்தீங்க அப்படின்னா பென்டியம் ப்ராசஸர். இப்போ வந்து இன்டெல் i5 i7 யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ அதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி வந்த ஒரு ப்ராசஸர் தான் பென்டியம் ப்ராசஸர். ஸோ இந்த ப்ராசஸரை யூஸ் பண்ணி தான் GTAல நாங்கள் மாஸ் பண்ணிட்டு இருந்தோம் அந்த டைமில். ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸர் தான், பட் டீசெண்டான ஒரு ப்ராசஸர். ஸோ அந்த டைமில் வந்துட்டு ஒரு பெரிய பெரிய சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்காது. ஸோ இந்த ப்ராசஸரே ஒரு போதுமான ப்ராசஸராக இருந்தது. பட் இதில் வந்து எந்த ஒரு கிராஃபிக்ஸ் கார்டுமே வந்து கிடையாது, கிராஃபிக்ஸ் ஆப்ஷனும் இருக்காது. ஸோ அதனால தான் வந்து GTA ஒய்சிடி மட்டும் தான் ஆட முடிஞ்சதை தவிர அதுக்கடுத்து வந்து GTA 5 அதுக்கடுத்து வந்து எந்த ஒரு கேம் வந்து இதில் ஆட முடியாது. ஏன்னா சுத்தம் வந்து இதில் வந்து கிராஃபிக்ஸ் ஆப்ஷன் கிடையாது. ஸோ இதோட ரேம்னு பார்த்தீங்கன்னா செம்ம ஷாக் ஆக போறீங்க. ஸோ இப்போலாம் வந்து நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுவோம், மினிமம் வந்து 4GB ரேமாவது கண்டிப்பாக உங்களோட லேப்டாப்லேயோ சிஸ்டமில் இருக்கும். சிலர் வந்து 8GB 16 64GB வரைக்கும்லாம் ரேம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதில் 2 ஸ்லாட் இருக்கு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதில் வந்து 2 ஸ்லாட் இருக்கு ஆக்சுவலாக. ஸோ 1 2 இன்னொன்று 2 4GBன்னு கூட நீங்கள் நினைக்கலாம், பட் அதெல்லாம் கிடையவே கிடையாது. இது 512, இது 512 GB கிடையாது, MB. மொத்தமே ஒரே ஒரு GB ரேம் தான் இந்த சிஸ்டமில் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸை நாங்கள் அந்த டைமில் வந்து பண்ணிட்டு இருந்தோம். பட் வந்து பெரிய பெரிய கிராஃபிக்ஸ் ஆப்ஷன்ஸ் கிடையாது, பெரிய பெரிய ஃபைல் சைஸ் கிடையாது. ஸோ இந்த ரேம்லேயே வந்து ஈஸியாக வந்து லோட் ஆயிரும். பட் இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய ஃபைல் சைஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த ரேம் வந்து இப்போலாம் வந்து பத்தாது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரியான ரேம் வந்து இப்போ மேனுஃபேக்சரிங்ல வந்து இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிபியூவில் இருக்க இந்த டிரைவ் தான். ஸோ இந்த டிரைவ்லாம் வந்து சிடி டிரைவ். இப்போ வந்து ஒரு சில லேப்டாப்ஸ் ஒரு சில சிஸ்டம்லாம் வந்து சிடி டிரைவ் வந்துட்டு இருக்கு. பட் எப்படி சொல்றது, ஆல்மோஸ்ட் வந்து சிடிஸ்லாம் வந்து அழிகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல நான் ஒன்று சொல்ல வேண்டியது இருக்கு. இந்த சிஸ்டமை நான் 2005 வாங்கும்போது என்கிட்ட இதை அசம்பிள் பண்ணவர் என்கிட்ட என்ன கேட்டார் அப்படின்னா, உங்களுக்கு ஃப்ளாப்பி வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டார். ஸோ ஃப்ளாப்பிங்கிறது வந்து ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் மாதிரி தான். ஸோ அதோட மேக்ஸிமம் ஸ்டோரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 512 MB தான் அதில் வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ சிடி மாதிரி தான். பட் வந்து அந்த டைமில் 2005 அது ஆல்மோஸ்ட் வந்து அழிகிற நிலைமையில இருந்தனால நான் அதை வேணான்னு சொல்லிட்டேன். பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வர சிஸ்டம்ஸ்ல எல்லாம் சிடியே வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. ஸோ சிடி எல்லாமே அழிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இருக்க சிஸ்டம்ஸ்ல மோஸ்ட்லி இருக்கிறது இல்லை. இந்த அளவுக்கு இந்த சிடி டிரைவ் பற்றி நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ 2010க்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பென் டிரைவ்லாம் வந்து பெரிய லெவலில் வந்து ஃபேம் கிடையாது. நிறைய பேர் வந்து இந்த பென் டிரைவ்லாம் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதிகமாக வந்து இந்த சிடிஸை தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ காப்பி பண்ணுறது, ரைட் பண்ணுறதுலேருந்து நம்மளே வந்து ஓனாக வந்து ரைட் பண்ணிக்குவோம் அந்த சிடியில். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் சிடியில் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ டிரான்ஸ்போர்ட்டாக எங்கேயாவது எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் சிடியை தான் வந்து அதிக பேர் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ பென் டிரைவ் அப்படிங்கிறது ஒரு காஸ்ட்லியான ஒரு விஷயமா இருந்துச்சு. இந்த சிடிஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா வெறும் 15 ரூபாய் 30 ரூபாய்க்கு நம்ம ஈஸியாக வந்து கடையில் சிடிஸ் வந்து ரைட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதனால தான் இந்த அளவுக்கு நான் அந்த சிடி டிரைவ் வந்து சொல்லிட்டு இருக்கேன். பட் இப்போ வந்து இந்த சிடி டிரைவ்லாம் வந்து வர்றதே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மானிட்டர் தான். ஸோ இது வந்து ஒரு சிஆர்டி மானிட்டர். இப்போ வந்து எல்சிடி எல்இடி மானிட்டர்ஸ் வந்து எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் இந்த சிஆர்டி மானிட்டர் உண்மையிலே சொல்கிறேன் வேற லெவல் ஒரு குவாலிட்டியான மானிட்டர் இது. ஸோ அந்த டைம்லேயே வந்துட்டு இந்த மானிட்டரில் பார்த்தோம் அப்படின்னா கலர்ஸ்லாம் வேற லெவலில் இருக்கும். பட் இது எல்லாமே மோஸ்ட்லி வந்து டெட் கண்டிஷனில் தான் இருக்கு. நம்ம சிபியூவும் பார்த்தோம் அப்படின்னா யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இதில் இருக்கிறதுல இந்த மானிட்டர் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நம்மளோட ஸ்டுடியோ டூர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மானிட்டரை பற்றி நான் வந்து சொல்லியிருக்கேன். ஏன்னா இப்போ வரைக்குமே இந்த மானிட்டரை நான் வந்து யூஸ் பண்ணி
பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அது எப்படிலாம் அதை யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நம்ம ஸ்டுடியோ டூரை வந்து செக் பண்ணி பாருங்க. அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே கார்ட்லையும் வந்து கொடுக்குறேன். கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ ரொம்பவே எனக்கு இப்போ வரைக்கும் யூஸ் ஆகிட்டு இருக்குது இந்த மானிட்டர் தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா யூபிஎஸ் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த யூபிஎஸ் வந்து இப்பயும் வந்து நிறைய இடத்துல இருக்காது. மோஸ்ட்லி இந்த ப்ரௌசிங் சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த யூபிஎஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இப்போ எல்லாரும் வீட்லேயும் வந்துட்டு இன்வெர்டர் அப்படிங்கிற கான்செப்ட் வந்தனால இந்த யூபிஎஸ் வந்து மேஜராக அவங்க யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ இதோட பேட்டரி பேக்கப் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் இருக்கும். ஸோ சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பவர் கட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம சேவ் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக அந்த சேவ் பண்ணுறதுக்காக ஒரு டைம் வேணும்ல. ஸோ அதுக்காக தான் இந்த யூபிஎஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை வந்து நான் பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி சின்ன வயசில் இதெல்லாம் கொண்டு போய் டிவியில் கனெக்ட் பண்ணுறேன் அதில் கனெக்ட் பண்ணுறேன்னு சொல்லி இதை டெட் கண்டிஷனுக்கே கொண்டு போயிட்டேன். கண்டிப்பாக அதெல்லாம் நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு இதெல்லாம் ஒரு மெமரி ரீகலெக்டாக இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்க. ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். என்னோட ஹார்ட் டிஸ்க்கு தான். ஸோ இதுதான் அந்த ஹார்ட் டிஸ்க். ஸோ இப்பயும் இந்த மாதிரி தான் ஹார்ட் டிஸ்க் வந்துட்டு இருக்கும். பட் இதோட ஸ்டோரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 160 GB. ஸோ கண்டிப்பாக இப்போ இருக்க எல்லா சிஸ்டம் லேப்டாப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமமே வந்து 500 GB வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் அந்த டைம்ல வெறும் 160 GB தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எனக்கு ஞாபகம் இருந்த வரைக்கும் ஸோ இந்த 160 GB வந்து ஃபில் ஆனதே கிடையாது. ஏன்னா அப்போ இருந்த ஃபைல் சைஸ் எல்லாமே வந்து ரொம்ப சின்ன ஃபைல் சைஸ். ஈவன் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா 720 பிக்சல்ஸ் மேலே இருக்காது. பட் இப்போலாம் வந்து 4K 8K வரைக்கும் போயிட்டு இருக்கு. அதனால தான் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அதிகமாயிட்டு இருக்கு. இந்த சிஸ்டம்ல நான் யூஸ் பண்ண OS பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ் XP அப்படிங்கிற OS தான். ஸோ இப்போ எப்படி நம்ம விண்டோஸ் 10 அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம், ஸோ அது மாதிரி விண்டோஸ் 8 அந்த சீரிஸ்க்கு முன்னாடி வந்து தான் அந்த விண்டோஸ் XP. ஸோ நீங்கள் வந்து ஒரு 2000க்கு முன்னாடி பிறந்தவங்களா இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக உங்கள் கேரியர் வந்து இந்த விண்டோஸ் XPயில் தான் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ அப்படி இந்த சிஸ்டம் ஆன் பண்ணோடனே விண்டோஸோட லோகோ, ஸோ அது கீழே வந்து அந்த லோடிங் பட்டன் வந்து அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ விண்டோஸ் XPயோட லோகோ அப்படி தான் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து என் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகுது. பட் அதுக்கு முன்னாடி இந்த பிசியை வந்து பில்ட் பண்ணும்போது இதுல இருந்த OS பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ் 95 98 சம்திங் அதுதான் வந்து இதுல இருந்தது. ஸோ எக்ஸாக்டா எனக்கு வந்து தெரியல. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் விண்டோஸ் XPக்கு வந்து அப்கிரேட் ஆனேன். இதோட போர்ட்ஸ்லாம் நான் என்ன அப்படிங்கிறத சொல்லலை. ஸோ அதையும் நான் வந்து உங்களுக்காக சொல்றேன். ஸோ இதோட போர்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு VGA மானிட்டர் தான் நம்ம இதில் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து ஒய்ஃபை கார்டெலாம் வந்து கிடையாது. ஸோ அந்த டைமில் ஒய்ஃபைலாம் வந்து ஃபேம் கிடையாது. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் தான் 2012க்கு மேலே தான் வந்து இந்த ஒய்ஃபைலாம் வந்து ஃபேம் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ எல்லா இடத்துலையும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. பட் இருந்தது, பட் ஃபெமிலியராக வந்து இல்லை. ஸோ அந்த டைமில் வந்துட்டு இதில் வந்துட்டு எத்தர்நெட் கேபிள் கனெக்ட் பண்ணி தான் நம்ம வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணோம். ஸோ அந்த ஆப்ஷன்லாம் வந்து இதில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு USB வந்து கொடுத்துருக்காங்க, 2 USB கொடுத்துருக்காங்க. ஸோ மவுசஸ்க்கான போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போலாம் வயர்லெஸ் மவுஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ அந்த டைமில் ஒரு சின்ன பின்னுமா இருக்கும். ஸோ அதை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரியான கேஜெட்ஸ்லாம் தான் இதில் யூஸ் பண்ணி அந்த டைமில் இருக்கவங்களாம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்கள் ஒரு 90s 80sல வந்து பிறந்திருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பெரிய மெமரி ரீகலெக்டிங் வீடியோவாக இருக்கும். கண்டிப்பாக அப்படி இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க, நானும் வந்து அதை தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான வீடியோஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.